அறிவு அதிகம்னு ஏன் சீமோனுக்கு சொல்கிறேன்னா, அது மாந்திரிகம், அது ஒரு தந்திரம், அது ஒரு பொது வாழ்க்கை. எல்லாம் ஜனங்க தானே, அவனை தேடி கொஞ்சம் விசுவாசிக்கு வந்திருக்கிறாங்க, அவன் மாந்திரிகத்தை நம்புகிறவங்க. க்ரௌடோட டீல் பண்ணுற பழக்கம் இருக்குது சீமோனுக்கு. அப்படி எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும், எப்படி அவங்ககிட்ட வாங்கணும் எல்லாம் தெரியும். எனக்கும் போதக வேலைலாம் தெரியா. நீ அங்கே பலிபீடத்தில் பண்ணுற சப்ஜெக்ட் தெரியாது எனக்கு. பைபிள் ஃபுல்லாக படிக்கலை, அது படிக்கிறதுக்கு நாழி ஆகும். இந்த மனுஷனுக்கு படிக்க தெரிஞ்சதோ தெரியலையோ நமக்கு தெரியாது. ஆனால் அதை டச் பண்ணால் டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் வருது இல்லையா, அதுதான் வேணும் கல்லா கட்டுறதுக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் தான் எனக்கு வேணும். சரி, சும்மா சொல் தரவானா, காசு தரேன், ஓப்பன் டாக், டைரக்ட் டீல், டீலா நோ டீலான்னு. படுபாவை எங்கே வந்து என்னடா பேசுகிறேன். பேதுரு செம்படவனாக இருந்தாலும் நல்லா காசை பார்த்த மனுஷன், இயேசுவின் தேவைக்கு நிவர்த்தியான மனுஷன். பழைய பேதுரு உங்களுக்கு தெரியாது இல்லை, நல்ல உழைப்பாளி. 2 படகுகளோடு நிறைய மீனை பிடிச்சிட்டு வந்த மனுஷன். முழுதும் தேடி ஒன்றும் கிடைக்காதாலும் இயேசுவின் வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அந்த காலத்தை கொடுத்தார். கொஞ்சம் பதப்பதப்பு, மெச்சூரிட்டி கம்மி, எல்லாம் தெரியும். அபிஷேகம் வந்த உடனே எதுவுமே எல்லாம் பழையன ஒழிந்து போயின, குறைவெல்லாம் நிறைவாயிடுச்சு. இவனுக்கு என்னன்னே தெரில, இவனுக்கு முடிஞ்சிடுச்சு. இவனுக்கு இயேசுவின் வழியில் பழைய வாழ்க்கையை செய்கிறான். இயேசுவின் வழியில், இயேசுவின் நாமத்தில் பழைய லெவலில் வாழ்க்கை இருக்கணும். இயேசுவுக்காக ஏதாவது எழுந்தீங்களான்னு கேட்டால், அது இல்லை, இயேசு போனால் கூடவே கூட்டி கொடுப்பார்துன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஆசிட் வந்துன்னு சொல்கிறாங்க. இழக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, அந்த டச் பண்ணால் ஒரு ரியாக்ஷன் வருது இல்லை, அதில் தான் அதான் பாயிண்ட்டு. அது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இடத்துலையும் சபை வைக்கலாம், நம்மளையும் 10 சபையிலேருந்து கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு வருமானம், அப்படி ஒரு வருமானம்னு நினச்சிட்டான். சரி, இவ்வளோ நம்ம சம்பாதிக்க போகிறோமே, நம்ம குருவுக்கு ஏன் கொஞ்சம் கொடுக்கூடாதுன்றது தான் இவன் வந்து காசை கொடுத்தான். அப்போனா பாருங்கள், டோட்டலாக இது ஒன்றும் ரட்சிக்கப்படவே இல்லை. டோட்டலாக இது மனம் திரும்பல. விசுவாசம் அந்த டப்பில் மூக்கினாங்க, குச்சான், ஏஞ்சான். இவன் சிந்த எல்லாம் முழுவதும் பிலிப்பு செஞ்ச அற்புதம், பிலிப்பு செஞ்ச அற்புதம், பிலிப்பு செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள். ஐயோ ஐயோ, அதுதான் ஏன் நமக்கு வேணும். எப்போ ஞானஸ்தானம் எடுத்து முதல்ல விசுவாசி ஆனால் அப்படி போகலாம். அது ரொம்ப லாங்காக இருக்குது, இது ஷார்ட்டாக இருக்குது. அந்த டச்சிங் தொட்டோன்னே நீங்கள் வேறு நினச்சிக்க போகிறீங்க. இருக்கிறத சொல்கிறேன் நான். என்ன